தன்னுடைய அக்கா யாழினி முழுகாம இருக்கிற விஷயத்த விக்ரம் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க நம்ம ஹீரோயின் இனியா. சொன்னவங்க உடனே வருத்தப்படவும் ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அவங்க கிட்ட இந்த விஷயத்த ஏன் சொல்லல அப்படின்றதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வருத்தம். இனியா மேடம், யாழினி இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும் சொல்லலாம், நீங்க வருத்தப்படுற நியாயம் இருக்கு. ஆனா யாழினியும் இளங்கோவும் இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லணும் போது உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? அது மட்டும் இல்ல, யாழினியோட நிலைமை மத்தவங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. ஏற்கனவே ஒரு தடவை கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த குழந்தை தங்காம போய் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. அவங்க வேதனைப்பட்டது ஒரு பக்கம்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு யாழினியோட மனசை நோக்கடிச்சவங்க எத்தனை பேருன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நாங்க சொல்லியா உங்களுக்கு தெரியணும்? அப்படி இருக்கும்போது யாழினி இந்த விஷயத்த நம்ம கிட்டயே சொல்லனா வேற யார்கிட்டயும் சொல்லிருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கணும். அக்காவா வந்து சொல்லுவா, அப்ப நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. அதை விட்டுட்டு விக்ரம் கிட்ட இதை பத்தி சொல்லி வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தான் தோணுது. நீங்க இவ்வளவு தூரம் வருத்தப்படுறீங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதும் யாழினி கிட்ட பேச மாட்டாரு விக்ரம், நேரா இளங்கோவுக்கே போன் பண்ணி இளங்கோ கிட்ட என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டாரு. அப்படி விசாரிக்கும் போது யாழினிய தன்னுடைய அண்ணி எவ்வளவு தப்பா நினைச்சிட்டாங்கன்னு இளங்கோ வருத்தப்பட மாட்டாரா? யாழினி கர்ப்பமான விஷயத்த கேட்கறதுனால விக்ரமுக்கும் சங்கடம், இளங்கோவுக்கும் சங்கடம், ஏன் யாழினிக்குமே கூட சங்கடம். இந்த விஷயம் திருவாசகம் வரைக்கும் போகும். அவரும் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஏமா யாழினி தங்கச்சிட்ட பத்தி சொல்லக்கூடாதான்னு கேட்டா யாழினிக்கு எவ்வளவு பெரிய சங்கடமா இருக்கும். இன்னுமே கூட சொல்றேன், இனியா கிட்ட இந்த விஷயத்த இன்னும் சொல்லாதானே. ஆனா யாழினி இனியா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினாங்கன்னா அவங்களையும் அறியாம இந்த உண்மைகளை சொல்லி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்துல நம்ம ஹீரோயின் இனியா யோசிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கலாம். இனியா யோசிச்சுட்டு இருக்கிறது சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. விஷவள்ளிக்கு ரொம்பவே யாழினி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவ பேசுறதும் நடந்துக்கிறதும் இவ முழுகாம தான் இருக்கா அப்படின்னு தெளிவா தெரியுது. இருந்தாலும் இதை ஊர்ஜிதப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக எள்ளுருண்டையில ஒரு டப்பா நிறைய போட்டு கொண்டு போய் கொடுத்து நல்ல பேச்சு பேச ஆரம்பிச்சா. ஆனா எள்ளுருண்டைய பார்த்ததுமே யாழினிக்கு பகீர்னு இருந்துச்சு. இந்த எள்ளுருண்டை சாப்பிடு, ரொம்பவே நல்லது அப்படின்னு கொடுக்கவும், இதை நான் சாப்பிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு வாயையும் விட்டுட்டாங்க. அந்த நொடி யாழினி கர்ப்பமா தான் இருக்கா அப்படின்னு 100% உறுதிப்படுத்திக்கிட்டா விஷவள்ளி. ரூமை விட்டு வெளியே வந்ததுமே அவளுக்குள்ள அப்படி ஒரு பொறாமத்தி, என் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இவ இருக்கா, இவளுக்கு குழந்தை பிறக்காத வச்சு இவளை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துக்கு என் பொண்ணை கொண்டு வரலான்னு பார்த்தா இவ கர்ப்பமா இருக்காளா, இனி இவளை சும்மா விடக்கூடாது, இவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு யாழினியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான எல்லா தீவிர முயற்சிகளையும் எடுக்க ஆரம்பிச்சுட்டா. பொதுவா கர்ப்பமான எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை மறைமுகம் எப்படியாவது யாழினிக்கு கொடுத்து குழந்தைய இல்லாம ஆக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்ட ஆரம்பிச்சுட்டா. யாழினி நம்ம வாய் தவறி உண்மையை சொல்லிட்டோன்றத உணர்ந்துகிட்டு சர்வ ஜாக்கிரதையா நடக்க ஆரம்பிக்கணும். மெத்தனமா இருந்தாங்கன்னா பலவித பிரச்சனைகளை யாழினி சந்திக்க வேண்டியதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.